ஆக்சுவலி எனக்கு நான் கூட இந்த டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாதுன்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு விக்டிம் மர்டர் பண்ணும்போது அந்த என்ன மீனிங் சார், என்ன சார், என்ன டைட்டில் சம்பந்தம்? அதுங்க ஒவ்வொருத்தர் சாவடி கேபிட்டல் லெட்டர். இப்போ சப்போஸ் ஒருத்தர் சாவடிக்கிறாங்கன்னா அந்த பேரோட கேபிட்டல் ஒவ்வொரு எழுத்து சேர்த்தா கடைசியில் இந்த மாதிரி வருது. நான் கூட இன்னொன்று நினச்சேன், அதுதான் அந்த படத்தோட இது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 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 ரியல் பேக்கேஜாக பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு ரெண்டாவது வந்து மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இன்டர்வல் பிளாக்லாம் சான்ஸே இல்லை. இன்டர்வல் பிளாக் அதோட நல்லா இருக்கு, அதோட நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பர்சனலாக ஐ ஃபீல் யாருமே எழுந்து போகவே இல்லையே. மியூசிக் வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுதுங்க. அதே போல் வந்து அந்த ஒரு போலீஸோட உண்மையான ஒரு கிரைம் த்ரில்லர். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படத்தை பார்த்து. நிறையா வந்து ரக்கடாக பார்த்து இந்த மாதிரி படத்தை பார்த்து புதுசாக இருக்குது. ஆமாம் பார்த்தோம், பட்டு இந்தளவுக்கு இருக்குமா? இது ஒரு வேறு போர்ஷன் தானுங்க. ஒவ்வொரு அடுத்து என்ன நடக்கும், எப்படி பண்ணுறாங்க, அந்த கிளைமேக்ஸ் பெஞ்செல்லாம் சூப்பராக இருந்தது. என் ஓவரால் எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் இந்த மாதிரி மக்களுக்கு என்ன நிறைய இந்த மாதிரி சமூகத்தில் சேவை பண்ணுறவங்க, சொசைட்டிக்கு இதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிக்கிறது இல்லை யாருமே. செத்து போன பிறகு தான் என்னது பார்த்தாங்க, இருக்கும்போதே அவங்கள ப்ரைஸ் பண்ணாதானே நல்லா இருக்கும். ஸோ படத்தோட கோர் பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு படம் ரொம்ப கிறிஸ்பியாக தான் போயிட்டு இருந்தது, கிரிப்பிங்காக இருந்தது. அடுத்த சீன் என்ன எனக்கு தோணிட்டு இருந்தது. 1-2 லேக் இருக்கலாம், பட் 99% நடக்கும்போது ஒரு 1% கண்டுக்க தேவையில்லைங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற படத்தில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எனக்கு ஓவராலாக எனக்கு பிடிச்சிருந்தது. படத்தை வந்து த்ரில்லிங் பார்க்குறவங்க நிறைய பார்க்கலாம். எனக்கு ஒரு ஜிவிஎம்மும் ஹரியும் 2 படம் பார்த்த மிக்சிங். இந்த படம்லாம் மலையாளத்தில் நிறைய வரும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் ரேட்டிங்லாம் வேணும், எனக்கு 100 கொடுக்கலாங்க. இந்த படத்தை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா விஷ்ணு விஷாலோட ஃபேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது. ஹாய். ஸோ இன்றைக்கி நான் என்ன படம் பார்க்க வந்திருந்தேன்னா ஆரியன் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் இன் இந்தியன் சினிமா. தமிழ் சினிமான்னு கூட கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு த்ரில்லர்னா அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கணும் அண்ட் நம்மள கனெக்ட் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து பேசிக்காக வி ஹேவ் டு கனெக்ட் வித் த மூவி அண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம கேரக்டரோட கனெக்ட் ஆகிற விதமாக தான் இந்த படம் இருந்துச்சு. அண்ட் படத்தில் நம்மளே வந்து ஒரு இப்போ ராட்சசன் பார்க்குறோன்னா, இப்போ விஷ்ணு விஷாலோட ராட்சசனில் வந்துட்டு நம்ம யாருக்கும்னு நம்ம யோசிப்போம். பட் இதில் வந்து நம்ம தேடும் நம்மளே அந்த கதைக்குள்ள சரி இதுவாக இருக்குமோ சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது கரெக்டாக படத்துலேயே வந்து ஆமாம் அந்த க்ளூ காட்டிடுறாங்க. ஸோ ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அண்ட் செல்வராகவன் சாரோட ஆக்டிங் ரொம்ப சட்டிலாக பயங்கரமாக இருந்துச்சு. ஐ திங்க் செல்வராகவன் சார் வந்துட்டு மற்ற படத்தை கம்பேர் பண்ண, அவரோட ஆக்டிங் கரியரில் சொல்கிறேன், மற்ற படத்தை கம்பேர் பண்ண விட இது வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸாக. விஷ்ணு விஷால் வந்துட்டு ஐ திங்க் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஏன்னா நீங்கள் கதை பார்த்தா உங்களுக்கு புரியும், அந்த படம் பார்த்தா தெரியும். ஒரு யூஸ்வலான த்ரில்லர் மாதிரி இல்லை. ஓகே, இட்ஸ் அ வெரி மச் டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த கேரக்டர் ஆர்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு படம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில். ஸோ நோ, இட்ஸ் நாட் யூஸ்வல் த்ரில்லர், வித்தியாசமாக கொண்டு போயிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் ஐ திங்க் ஆக்டிங். சில இடத்துல வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ், அந்த கத்ரா சீன்லாம் வந்து இந்த ரெண்டுத்துலையுமே மெயினாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆட ரீல்ஸ் போடுறது, இப்போது இன்க்ளூடிங் அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம், நிறைய பார்க்குறோம். ப்ளஸ் வந்து இன்க்ளூடிங் தமிழ் சினிமான்னு சொல்கிறேன். இப்போது நிறைய பாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊப் ஸ்டெப்காக போட்டு அதுக்காக பாட்டு போடுறாங்க. அதிகமாக ஃபாலோவர்ஸ் வந்து அது போட்டு ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. அண்ட் இதை பண்ணால் நம்மளும் ட்ரெண்ட் ஆகிறா சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீல்ஸு இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மட்டுமே பொதுவாக எல்லாம் நிறைய பேர் வாட்டர்மெலன் நமக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு ஃபேமஸாக இருக்கார். இப்போ நிறைய பேர் இருக்காங்களா, இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கள சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா சோஷியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டா போதும்னு நினைக்கிறாங்களே. ஆனால் நிறைய பேர் மதிக்கப்படுறவங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுற வேண்டிய நிறைய பேர் இருக்குது. அவங்கள மறந்துடுறோம். நம்ம இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து அவங்கள மறந்துடுறோம். ஸோ அது பார்க்கணும். நல்ல படம். யாரோ வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஏதோ சொன்னாங்க படத்துலையா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நல்ல ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி. இல்லை, பொதுவாக ஒரு அதான் சொல்ல வர்றாரு, சாதாரண மக்களை பனிஷ் பண்ணால் யாரும் மதிக்க மாட்டாங்க. இதே பொலிட்டிஷியனோ இல்லை சினிமா ஸ்டாரோ ஏதாவது அவங்களுக்கு இறந்தால் மட்டும் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி படம் வரணும் தான். இப்போ வந்து திருந்தலைன்னா அப்போ வந்தனா வரும். ஸோ நம்ம தான் பார்த்து திருந்தணும் மக்கள். உங்களோட கருத்து என்ன சார் சொல்லுவாங்க? என்னோட கருத்துனா அதுதான் சொல்கிறேன். நான் இப்போ நிறைய சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துருக்கேன். அதெல்லாம் குறைச்சாலே போதும். நம்ம வேலையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மற்ற இதில் ஃபோக்கஸாக இருக்கணும் தான். சோசியல் மெசேஜ். சோசியல் மெசேஜ்னா என்ன? எந்த மாதிரி சோசியல் நிறைய இருக்குல்ல. சும்மா கிரைம் த்ரில்லர் மாதிரி. நான் புது ஸ்டோரி புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்க. என்ன சொல்ல கருத்து, என்ன சொல்ல வராங்க? கருத்துன்னு ஒன்றும் இல்லை, அப்படியே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ நாயகன்
நாயகனுக்கும் இதுக்கும் என்ன நல்லா இருந்துச்சு. சைக்கோ த்ரில்லர் மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். யாராவது மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கா? ஏதா பெரிய அரசியல்வாதி விஷ்ணு விஷால் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல மென்ஷன் பண்ணி யாராவது சொல்றாங்க? அப்படிதான் வந்து யாரும் மென்ஷன்லாம் பண்ணல. மெசேஜ் மாதிரி தான் நல்ல சோஷியல் மெசேஜ். விஷ்ணு அது வந்து இதுல கொடுத்தாரு ராஜேஷ் அம்மா நடிச்சு வராதீங்க. இல்லை அதுக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை. பட் ராட்சசன்லாம் கம்பேர் பண்ணல, அது நல்லா இருந்துச்சு படம். இது கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்ல என்ன பண்ணியிருந்தா லேக் இல்லாம இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த கில்லரை பற்றி கொஞ்சம் டீகோட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல நல்லா டீகோட் ஓவரால் இப்போ வந்து சப்ஜெக்ட்லயே வந்து இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க? படத்து மூலமா என்ன கன்வே பண்றாங்க? எல்லா ஒர்க்கர்ஸையும் வந்து இது பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நல்லா இருக்கும். எல்லா ஒர்க்கர்ஸும் கார்பேஜ் அல்றவங்கள இருந்து வேலை செய்கிறவங்க, ஸ்விக்கி போகிறவங்க எல்லாரையும், பெரியவங்க இறந்தா மட்டும் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் கீழே இருக்கவங்க இருந்தாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுன்றது வந்து அது எல்லா படத்துலயுமே ரெஸ்பெக்ட் பத்தி பேசதானே செய்றாங்க. இல்ல யாராவது மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்களா? இதுல வந்து மெயினா எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அரசியல்வாதி இறந்தா மட்டும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ இது மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் இறந்தாலும் நம்ம அவங்க எப்படி இறந்தாங்க ஏது இறந்தாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். யாராருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? மேக்ஸிமம் இந்த படம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்குப்பா, இவங்களுக்கு உறுத்தலா இருக்கு, அந்த மாதிரி யாருக்கு கனெக்ட் ஆகும்? போலீஸ் பீப்புள்ஸ் கனெக்ட் ஆகும், ஏன்னா அவங்களோட இதுல இருக்காங்கனால. அப்புறம் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? அவங்களோட ஒர்க் தான் ப்ரோ. அவங்க எப்படிலாம் இந்த கிரைம் கில்லர்ஸ் பண்ணும்போதே அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்றாங்கன்றத காட்டி நல்லா டீகோடா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கிரைம் கில்லர்ஸ் வந்து அவங்களோட இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு காமிச்சிருக்காங்க. இல்லை மற்றவங்க பர்சன் சொல்கிறேன், கேரக்டர் விஷ்ணு விஷாலோட கேரக்டர் லவ் ட்ராக் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு அது மேபி இதுவும் இல்லாமல் இருக்கலாம். பட் தென் இட் டிஃபைன்ஸ் அ கேரக்டர். அவர் எப்படி ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருக்காருன்றதை காட்டுற ஒரு கேரக்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க. ஸோ அது இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு அது பர்சனாக ஃபீல் ஆகலை. அண்ட் ஐ டோன்ட் நோ. இல்லை படம் நல்லா இருக்குமா, காமெடி படம். பேர் ஆரியன். படம் நல்லா இருக்கு, மியூசிக் சூப்பராக இருக்குது. விஷ்ணு சார் நல்லா நடிச்சிடா போல. எல்லாம் வந்து பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு? ப்ளஸ்னா மியூசிக் தான்மா, மியூசிக் நல்லா இருக்கு.